போக்குவரத்து ஊழியர்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் 5.5% ஊதிய உயர்வை ஏற்க மறுத்து தோமுச, சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. போக்குவரத்து ஊழியர்களுக்கான 12வது ஊதிய ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை சென்னையில் 6 கட்டங்களாக நடைபெற்று வந்தது. இதில் 5.5% ஊதிய உயர்வு அளிப்பதாக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இதனை அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 29 தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் தோமுச, சிஐடியு உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் ஏற்க மறுத்துவிட்டன. இதனைத் தொடர்ந்து இன்று அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த தோமுச தொழிற்சங்கத்தின் பொருளாளர் நடராஜன், எந்த சூழ்நிலையிலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் செயல்படுவதில்லை எனவும் தாங்கள் அமைதியான முறையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 2010 44% ஊதிய உயர்வு தந்தபோது இதே அண்ணா தொழிற்சங்கம் அந்த ஒப்பந்தத்தை தீயிட்டு கொளுத்துவோம், கிழித்தெறிவோம், வேலை நிறுத்தத்தை அறிவித்தார்கள். நாம் இன்றைக்கு 5% எதிர்த்துத்தான் வேலை நிறுத்தம் செய்கிறோம். தொழிலாளர் மத்தியில் இருக்கிற எதிர்ப்பை அரசுக்கு பதிவு செய்ய இந்த வேலை நிறுத்தம். அரசு இதை உணர்ந்து மீண்டும் அழைத்து பேசி இன்னும் கூடுதலான உயர்வு தர வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். வன்முறையற்ற அமைதியான முறையிலான வேலை நிறுத்தத்தை செய்ய வேண்டும் என எங்கள் அமைப்புகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். இதனிடையே பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் வகையில் அரசு பேருந்துகள் அனைத்தும் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. பேருந்து நிலையங்களில் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.